ஒரு 10-12 பெரிய சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கணும். ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு, அதாவது 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் பெரிய பெரிய துண்டாக போட்டு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழங்கு ஒரு 150 அல்லது 200 அதை வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், வாழைக்காய், சௌச்சௌ, இது மாதிரியான பச்சை காய்கறிகள்லாம் நல்லா விரலாக, கேரட் கூட போடும், விரலாக நல்லா திருத்தி அதையும் வேக வச்சு பிழிஞ்சு இந்த காய்கறிகளோடு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்து 1.5 கிலோ காய்கறிகளுக்கு இருக்கும். எல்லா கிழங்கு எல்லாம் சேர்த்து 1.5 கிலோக்கு இருக்கும். அதை ஒரு பேசனில் எடுத்து வச்சு அதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் சீரகம், ஒரு 12 இல்லை 15 மிளகா, காரம் நிறைய ஒன்று 15 போட்டுக்கலாம், காரம் குறைவாக ஒன்று 10 மிளகா போட்டுக்கலாம், மிளகா, 2 முடி தேங்காய், எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ஒரு தொகையிலாட்டம் இருக்கணும். தொகைக்கு மேலே கொஞ்சம் இந்த தோசை மாவு அளவுக்கு இருக்கலாம் அரைச்சது. அதை இந்த காய்கறிகளில் போட்டு நல்லா கலந்துக்கணும். காய்கறிகள் வேக வச்சு நம்ம கொஞ்சமாக ஒரு பாதி உப்பு அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு கலக்கும் பொழுது இதில் இன்னும் ஒரு மீதி பாதி உப்பு இதில் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள், இந்த விழுதுகள் எல்லாம் சேர்த்து இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும். அந்த செண்டா இருக்கும். அதில் ஒரு அரை லிட்டர் புளிப்பு இல்லாத தயிர் போட்டு கலந்து விடும். அப்புறம் வானலியை ஏற்றி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கடுகு, நல்லா ஒரு கொத்து முந்திரி பருப்பு கொத்துனா ஒரு இருக்கலாம், ஒரு 200-250 இருக்கலாம் முந்திரி பருப்புகள், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதில் கொட்டிடலாம். பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை வேக வச்சு நல்லா நிறைய ஒரு கைப்பிடி மொச்சக்கொட்டை, ஒரு கைப்பிடி பட்டாணி கொடுப்போம், வேக வச்சு பிழிஞ்சு அதில் போட்டு நல்லா அதை கலரி வச்சு விடணும். இது அவியல். இந்த அவியல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிகை நாட்களில் பண்ணி சாப்பிடக்கூடியது இது. இந்த அவியல் அப்படிங்கிறது சாப்பாட்டிலே போட்டு நல்லா கலந்து சாப்பிடலாம். அப்படியேவும் கப்பில் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். நம்ம இஷ்டம்தான். ஆனால் சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடையோடு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடை தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? 3 டம்ளர் அரிசி போட்டாக்க 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வரமிளகா ஒரு 10-12 மிளகா போட்டு நல்லா அரைச்சி, பெருங்காயத்தோட நல்லா அரைச்சி திட்டமாக போட்டு நல்லா சுழங்கின்னு அடைய பார்த்து முருன்னு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லை அவியல் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த அவியல் சாப்பாட்டோடைய கூட நம்ம சாப்பிடலாம். இந்த பதிவை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.